நம்மளில் சில பேர் இந்த மரத்தை பார்த்து இருக்கலாம். பார்த்தவங்களுக்கு கூட இது என்ன மரம் அப்படின்றது தெரியாது. இந்த மாதிரி பல தெரியாத தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மரம் நிறைய இடத்துல ரோட்டு ஓரத்துலேயே இருக்கும். ஏன்னா நல்லா உயரமாக வளரக்கூடிய மரம் அது. குறைஞ்சது ஒரு 30-35 மீட்டர், அதாவது ஒரு 100 அடிக்கு மேலே வளரக்கூடிய மர வகையை சேர்ந்தது. இது மரத்துடைய ப்ளைவுட் எதுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றது தெரியல. ஆனால் இதனுடைய இலைகளும் அந்த காய்களும் நம்ம பயன்படுத்துகிறது. இந்த மரத்தோட பெயர் தூய தமிழில் 7 இலை பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தோட இலைகள் பார்த்திங்கன்னா 7 இலைகள் இருக்கும், விரல் மாதிரி அமைப்பில். அதனால் இதை 7 இலை பாலை அப்படின்னு தூய தமிழ் சொல்லுவாங்க. அது இல்லாமல் பூதக்கரப்பான் அப்படின்ற பேரும் இருக்குது. இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா குதிரை குழம்பின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காயினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த குதிரையோட குழம்பு மாரி இருக்கும், அந்த கால் விரல் மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குதிரை புடுக்கன் அப்படின்ற இன்னொரு பேர் இருக்குது. ஏன்னா அதனுடைய கொட்டைகள் பார்த்திங்கன்னா குதிரை போகிற அந்த புடுக்கன் மாதிரியே இருக்கும். அதனால் இதுக்கு குதிரை புடுக்கன் அப்படின்ற பேரும் இருக்குது. இந்த விதையோட அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஹார்டான ஒரு லேயர் இருக்கும். அதுக்குள்ளே தான் பருப்பு இருக்கும். அந்த பருப்பை தான் நம்ம உடைச்சி சாப்பிட்ணும். ஆங்கிலத்தில் இதனுடைய பேர் பீனாரி ஆர் வெல்டு பாதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கொட்டையை பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா பாதாமுடைய டேஸ்ட் இருக்கும். ஒரு சிலர் இந்த கொட்டைகளை கொண்டு நல்லா வறுத்துட்டு சாப்பிடுவாங்க. வறுத்துட்டு சாப்பிட்டிங்கன்னா வேர்க்கடலை டேஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.